ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேலன்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறோம். நேற்று வந்து பேசிக் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பேலன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். பேலன்ஸ் வந்து எப்படிலாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நின்று பேலன்ஸ் பண்ணணும். அடுத்து வந்து உட்காந்து பேலன்ஸ் பண்ணணும். நின்று பேலன்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணணுன்றத பார்த்தீங்கன்னா, அதாவது நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹேண்ட்பார் ரெண்டையும் டைட்டாக பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது. ஹேண்ட்பார் ரெண்டையும் லூஸாக தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு பிரேக்கை பிடிச்சி இறங்கணும். அதாவது லெஃப்ட் சைடில் 4 பிரேக்கை பிடிச்சி தான் நம்ம வண்டியில் ஏறி உட்காரணும். பிரேக்கை பிடிச்சதுக்கப்புறம் தான் இறங்கணும். இந்த டிப்ஸ் வந்து பேலன்ஸில் தான் வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கை வந்து இங்கே பிடிக்கணும், ஒரு கை வந்து இங்கே பிடிக்கணும். அப்போ அதாவது இந்த இது எல்லாமே லாக் ஆகுற மாதிரி பிடிக்கணும். இதை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிடுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, லூஸாக பிடிங்க. ஒரு கை வந்து நேராக வரும், ஒரு கை பார்த்தீங்கன்னா எல்போன் ஷேப்பில் வரும். அப்படின்றப்ப இந்த கை அது வந்து வலது கை எல்போன் ஷேப்பில் பிடிக்கணும், இடது கை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். ரோடை நேராக பார்க்கணும். வண்டியில் வந்து ரொம்ப தள்ளி நிற்கக்கூடாது, கொஞ்சம் அளவு பக்கத்தில் நிற்கணும், ரொம்ப உரசக்கூடாது. பக்கத்தில் நின்று ரோடை நேராக பார்த்து இந்த மாதிரி மெல்ல பேலன்ஸ் பண்ணணும். பிரேக்கில் 4 விரல் வச்சுக்கிறணும். பட் ஆனால் பிரேக்கை வந்து பிடிக்கக்கூடாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்து பிரேக் வந்து 4 விரல் வச்சா தான் நமக்கு அந்த பிடிக்கிற பழக்கம் வரும். அதனால தான் 4 விரல் வச்சுக்கோங்க, பிடிக்க வேண்டாம். அந்த மாதிரி பண்ணணும். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணணும். இப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்பார் வந்து இந்த சைடு வளைஞ்சிச்சின்னா இந்த சைடு இப்படி திருப்புறப்ப, அதாவது இப்போ திருப்ப போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து இந்த மிஸ்டேக் வந்து நிறையா வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டேர்ன் பண்ணுறப்ப வண்டியை வந்து சாய் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து டேர்ன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து இந்த சைடு என்ன பண்ணுவாங்க, வண்டியை சாய்ப்பாங்க. திரும்ப வந்து இந்த சைடு சாய்ச்சாங்கன்னா நம்ம வந்து இந்த இதை வந்து டைட்டாக பிடிக்கணும். அதே இது வந்து இந்த சைடு சாய்ச்சாங்கன்னா நம்ம வந்து இந்த ஹேண்ட்பாரை டைட்டாக பிடிச்சோம்னாலே போதுமானது. இதை வந்து நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. அதாவது ரைட் சைடு சாயுதுன்னா நம்ம லெஃப்ட் சைடு ஹேண்ட்பாரை டைட்டாக பிடிக்கணும். லெஃப்ட் சைடு ஹேண்ட்பாருக்கு சாயுதுன்னா நம்ம ரைட் சைடு ஹேண்ட்பாரை கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும். இதுதான் வந்து டிப்ஸு. இதை வந்து நிறையா பேர் வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது ரைட் சைடு சாயுதுன்னா நம்ம லெஃப்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும், லெஃப்ட்டு சாயுதுன்னா நம்ம வந்து ரைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்த டிப்ஸ், அதாவது 2 சைடு ரோடையும் போகணும். ஹேண்ட்பாரை வந்து ரொம்ப இப்படி வளைக்கக்கூடாது, லைட்டாக வளைச்சாலே போதுமானது. அப்படி போகலைன்னா லைட்டாக ஹேண்ட்பாரை நேராக வச்சு பேக் சைடு திரும்பி பார்த்து லைட்டாக பேக்கில் வந்ததுக்கப்புறம் இப்படியே திருப்பணும். நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா, பின்னாடி ரிவர்ஸ் வரையில் பேக் சைடே பார்க்க மாட்டாங்க. ரிவர்ஸ் ஒரு கையை அப்படி பிடிச்சிட்டு பேக் சைடு போனோம்னா ரிவர்ஸ் வரையில் பின்னாடி திரும்பி பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும். அடுத்தது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரேக்கை பிடிச்சிக்கணும். நம்ம வந்து இந்த பேலன்ஸை பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது. அதாவது இப்போ வந்து நின்று பேலன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இதை வந்து ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணினா தான் நல்லது. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு நின்று பேலன்ஸ் பண்ணுறத அடுத்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேலன்ஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கை பிடிக்கணும். பிரேக்கை பிடிச்சி லெஃப்ட் சைடில் ஏறி உட்காரணும். நம்மளுடைய காலை வந்து ரொம்ப அகலமாக வச்சுக்குவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் வண்டிக்கு பக்கத்தில் காலை வச்சுக்கணும். வச்சுட்டு பிரேக் பண்ணக்கூடாது. தண்ணியில் விரல் மட்டும் வச்சுக்கணும். வச்சுட்டு நேராக ரோடு பார்க்கணும். ரோடு பார்த்து ஹேண்ட்பாரை வந்து ஃபுல்லாக தள்ளணும். அதாவது ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. வலது காலம் முன்னாடி வைக்கணும், இடது காலம் பின்னாடி. ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி, ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வண்டி வெயிட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மளுடைய பேலன்ஸ்க்காகவும் தான் இந்த டிப்ஸ் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வெயிட்டு ப்ளஸ் நம்ம பேலன்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம வந்து வண்டியவே ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்காக தான் இந்த பேலன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. ரொம்ப தள்ளி வைக்காதீங்க, பேலன்ஸ் வராது. ஒரு கால் முன்னாடி, ஒரு கால் பின்னாடி. வண்டி வெயிட் வந்து நல்லா வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் சொல்கிறாங்க 2 காலையும் தூக்கி வச்சு பேலன்ஸ் பண்ணி பாருங்க. அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு பேலன்ஸ் வந்திருக்கான்னு ஒரே ஒரு செக்கப் தான்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடையில் நம்ம வண்டி நிற்கிதா, நின்றுச்சுன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் வந்துருச்சுன்னு. நம்ம தொடையில் இந்த வண்டியை வந்து நிப்பாட்டணும். இப்படி நிப்பாட்டினாலே போதுமானது. இதுதான் பேலன்ஸு. உட்காந்தும் பேலன்ஸ் பண்ணணும், நின்றும் பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். நின்று பேலன்ஸ் பண்ணணும், உட்காந்து பேலன்ஸ் பண்ணணும், இதையே அதிகமாக பண்ணினீங்கனாலே ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ சார்.